Definitely, I am assuming you because of the manifesto, Lord Shiva, because there is a relation of Kashi Vishwanath and then Kashi. There is a relation or not? Then our representative from the Kashi Vishwanath is Honorable Prime Minister Narendra Modi. And he has made a very good corridor for Vishwanath, Kashi Vishwanath. You form a government here, all the problem will be solved because of the grace of the Lord Shiva. Om Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Om Namah Shivaya. வருகிற சட்டமன்ற தேர்தலிலே ஒரு வரலாற்றை பதிக்க இருக்கிறார் நமது மாநில தலைவர் அவர்கள் தலைமையில் நாம் அனைவரும் பணியாற்றுவதில் ஒரு பெருமையாகவே கருதுகிறோம். இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி ஜெய். இந்த மக்களுக்கு நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சரை இங்கு வரவழைச்சு இந்த மாவட்டத்து மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக எனது பாராட்டுகளை இந்த மாவட்டத்தில் கலைஞர் பிரச்சனை, சங்கரபுரியில் நெசவாளர் பிரச்சனை, சுப்பிரமணியன் கொடுத்தாங்க. நெசவாளர் பிரச்சனை கொடுத்தீங்க இல்லையா? அதான் கொடுத்தீங்க. நிறைய கோரிக்கை உங்களுக்கு தானே, நீங்க மட்டும் இருக்கீங்க. ரயில்வே கோரிக்கை மட்டும் போயிட்டாங்களா? ரயில்வே ஒருத்தர் தான் இருக்கு, நிறைய வருவீங்க எல்லாரும் கேட்டாங்க. அதாவது தென்காசியிலிருந்து நேரடியாக பெங்களூருக்கு எங்களுக்கு ட்ரெயின் இல்லை, எல்லாம் சென்னைக்கு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி அது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அமைச்சர் நீங்க ஏதாவது சொல்றாங்க, அமைச்சர் மிக தேவையான விஷயம். எப்படி மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஒரு கட்சியின் சார்பாக ஒரு மாவட்ட தலைவர் முன்னெடுத்து ஒரு மத்திய அமைச்சரை கூட்டி பேசும்போது நீங்க எல்லாம் கடந்த பேசிட்டீங்கன்னா இந்த அமைச்சர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஆனா எல்லாமே மிக முக்கியமான பிரச்சனை. செல்வமதி அணைப்பு மிக மிக முக்கியமான பிரச்சனை. சாப்பிட்டு ஒரு விருதுநகர் வரைக்கும் போகும். இதுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அது தீர்வு கிடைக்கும். அதே போல குடிமுறையில போஸ்ட் ஆஃபீஸ் மாடல் கட்டத்தில் இருக்குது. எங்களுக்கு இடம் இருக்குது, கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கண்டிப்பா அதை நம்ம மத்திய அரசு நேரடி பார்வையில் அதை உடனடியாக செய்ய முடியும். ரயிலும் உடனடியாக செய்ய முடியும். இருந்தாலும் ரயிலை ஸ்டாப் பண்ணுறது சென்னைக்கு போய் போர்டுக்கு டெல்லிக்கு போய் அது நிறுத்த வேண்டியிருக்கிறது. புது ட்ரெயின் விட வேண்டியது அதே மாதிரி விட வேண்டியது. இதெல்லாம் உங்களுடைய சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் புரியக்கூடிய இன்னும் பல்வேறு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கரகாந்த இருக்கு, எல்லாமே இருக்கு. அவருக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் அவங்க கேட்கவே இல்லை. நிறைய தெரியுமா, பாலாஜி தெரியுமா, தெரியாது. யாருக்கா சொல்ல முடியுமா? எல்லா கோரிக்கையும் கேட்டாங்க.
ஏர்போர்ட் கேட்கல, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கேட்கல, இமிகிரேஷன் ஆஃபீஸ், இந்த ரெண்டு தான் கேட்கல. இது எல்லாமே கேட்கல. அப்ப இவ்வளவு மக்கள் இருக்கிறது, இது ரெண்டும் அவ்வளவு ஈஸியா நடக்காதுன்னு தெரிஞ்சு போயிட்டு இதெல்லாம் கேட்டாங்க. இப்ப ஆனால் நீபேஷ் அவர்கள் 11 மருத்துவ கல்லூரி பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாட்டில் ஒரு மருத்துவ கல்லூரி கூட அப்ப இனிமேல் கேபினட் ஆஸ்பத்திரியில் இனிமேல் மருத்துவர்களே கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லை. நேற்று நான் கேட்டீங்க பஞ்சாப் போதை கொடுத்து 70 முன்னுரிமையே கிடையாது. பஞ்சாப் போதை கொடுத்து போற வாரமெல்லாம் வெட்டிருக்காங்க. 4 பேர் எடுத்துருக்காங்க. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்பதால் நம்முடைய கேள்வி. அதுக்கு ஊர்ந்து பெரியவங்க பொதுமக்கள் அனைவரும் இருக்கிறது. இந்த கட்சி சார்ந்த சாதாரண நிறைய வந்திருக்கிறது. இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து ஒரு கஞ்சா இல்லாத தமிழகம், மாணவர்கள் எதிர்காலத்தில் வாழ்வுறுகிற தமிழகம், டாஸ்மாக் 40,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிற ஒரு தமிழகம், முதலமைச்சர் அவருடைய மந்திரிசபை சிந்தித்து பார்த்து உங்களால் முடிந்த உதவிகளை எதிர்கால சந்ததிகள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பங்கு நிச்சயமாக இருக்கிறது. இந்த நாடு நமக்கு என்னது செய்வது கேட்கிறது. இந்த நாட்டிற்கு, இந்த தமிழ் மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய போகிறோம் என்பதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று கேட்டு தமிழகம் அனைத்து இடங்களிலும் பாடுபட்டு சொன்னார்கள். வாழ்வார்கள் இறையோடு கூடிய தாமரை, மாப்பத்தோடு கூடிய தாமரை, குற்றோடு கூடிய தாமரை மலரும் மறந்தே மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு पूर्णिमा the moon is related to mind. We have a 4 part of our body: physical body, then mind, then intellect, and then soul. Moon is very much related to a mind. So I want to give some guide to your mind. If our state president Nehru Nagendra permit me, then I can give some guide to my mind and your mind. Is it okay? Some kirtan is there, okay? You understand the Om Namah Shivaya? Om Namah Shivaya. Okay. Om Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Mahadeva. Good, very good.
बोलिए भारत माता की। Now you have submitted so many demands to me and the state president also, and you are in Tenkasi, and we need law college in Tenkasi. Tenkasi is a district now? Yes. Okay. And you told that it is a aspirational district also. Yes. It is a aspirational district. And you need ESI hospital for your BD workers. That is all your demand, I think. You need road connectivity for your shopping representative. For MSME, you need more law, more facility for MSME sector. You need development for your lemon industry. That is your mostly demand. The only solution is double engine government. The only solution. Double engine government. In center, we have a NDA government led by Honorable Narendra Modi ji. And here in Tamil Nadu, you are interested to form a NDA government or not? You are interested? Yes. Tell me yes. Yes. You are interested to form a government, NDA government in Tamil Nadu? Yes. If it is happen, then all the problem will be solved. That I can mention to the students. All the problem will be solved because we are in the preparation of the manifesto. Our state president is also here. Meanwhile, we were talking regarding the manifesto program. So all the demand regarding the Tenkasi development and the connectivity and the road development, the railway development, some demand we got for railway development also. Railway Passenger Association. I think that some railway persons are sitting here. Some advocates are also sitting here. Some weavers association people are also sitting here. They have some cooperative society and have some demand also. You have a demand. At present, state government is not solving your demand. You are solving your problem. So the only solution, you need double engine government. That is the only mantra. That is the only mantra for good governance and development. Okay, yes or no? Yes. Yes. Then Namah Shivaya. Namah Shivaya. Namah Shivaya. Namah Shivaya. Namah Shivaya. The district president, Ayya Swami is a technocrat. And your General Secretary, Bala Gurunathan. To form a NDA government, double engine government in Tamil Nadu. That is very thank you very much. Bharat Mata ki. Bharat Mata ki. அதுக்கு உதாரணமாக நேற்று கூட நாங்குநேரியில் வந்து கஞ்சா போதை போட்டுட்டு கஞ்சா அப்படிங்கிற போதையை போட்டுட்டு ரோட்டில் போகிற மாவரங்களெல்லாம் வெட்டியிருக்காங்க. இதில் யாருக்குமே பாதுகாப்பு தெரியுது. நாளைக்கு பத்திரிகை நண்பர் உங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது.
டாஸ்மாகில் 40,000 கோடி ரூபாய் ஊழல், மொத்தம் 48,000 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாட்டில் ஊழல் நடந்தது. ஆனால் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. ஒரு டிஜிபியை கூட போட முடியல தமிழ்நாடு முதலமைச்சராக. ஆனால் ஒரு குடும்பத்தின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சி. ஆனால் வெகு விரைவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விடியலை தர வேண்டும். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அல்லது EPS அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலே வரும். அப்பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும். நன்றி. நம்மளுக்கு கூட்டணி குறித்து எப்போ பேச்சுவார்த்தை இது விரைவில் நடைபெறும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் சொல்லுங்கள்.